வணக்கம் ஹாய் வெல்கம் டு சரவணபவ சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கர்நாடகா ஸ்டைல் பிசி பெலே பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். குக்கர்ல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். துவரம் பருப்பு 3/4 கப் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லை கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2 விசில்ஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு வச்சிடலாம். அதுக்குள்ளே பிசி பெலே பாத்துக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேன் ஹீட் ஆகட்டும். ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் ரைஸ் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிசி பெலே பாத் அதுக்கேற்ற மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்துச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொஞ்சம் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேஸை. இப்போது கசகசா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ட்ரை ரோஸ்ட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இது ஒரு மாதம் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் ஒன்றும் ஆகாது. எல்லாமே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிராம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ட்ரை கோகோனட், இது கொப்பரை தேங்காய், இது ஒரு 1/4 மூடி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனாக இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் காய்ந்த மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ந்த மிளகாய் மட்டும் கொஞ்சமாக ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்க, இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுவும் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் 1.5 டம்ளர் ரைஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் ரைஸுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த ரைஸுக்கு நல்லா இருக்கும், இல்லைனா ரொம்ப கெட்டியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதம் வடித்து கூட நீங்கள் இந்த ரைஸ் செய்யலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெறும் ரைஸ் தான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. இதில் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெல்லம் சேர்த்தா பிசிபெலே பாத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறிடுச்சு, அதுக்குள்ளே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் கேரட் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வேணால் பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் 2 வெஜிடபிள் தான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கலந்து நல்லா கரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கெட்டி ஆகிடும். அப்படியே போட்டிங்கன்னா நான் ஃபுல் பவுடரையும் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ்க்கு கரெக்டாக வந்துச்சு. பாருங்கள், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிசிபெலே பாத். பாருங்கள், இது ஒரு குக் ஆகிறதுக்கு 2 or 3 விசில்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போது ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு பிசிபெலே பாத். செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் வேணால் நிறைய சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெறும் கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பீன்ஸ், பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நெய் கொஞ்சம் கரையட்டும். இதில் வெங்காயம், தக்காளி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் பிசிபெலே பாத்துக்கு. பாருங்கள், கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசிபெலே பாத் கர்நாடகா ஸ்டைல். பாருங்கள், இப்போது தாளித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியானா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு காரா பூந்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends, thanks for watching. Next video meet பண்ணலாம்.